نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تصدقوا فإن يأتي عليكم زمان يمشي رجل بصدقته فلا يجد من يقبلها، يقول رجل: لو جئت بها بالأمس لقبلتها، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் எமது இரட்சகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் சாந்து நிறைந்த சத்குணநாதர் எமது உயிரை விடவும் மேலான இறை தூதர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய அன்பும் கருணையும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியதற்கு பின்னால், அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகை மஸ்ஜிதான இறை இல்லத்தில் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலங்களோடு வந்து அமர்ந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு இந்த அமலை செய்து கொண்டிருக்க கூடிய அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்வில் எடுத்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் நமக்கு ஆகாது என்று தடை விதித்திருக்கிறானோ அவைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் கூறுகின்ற அடியேனான எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய உங்களுடைய உயிரை விட மேலான ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஒரு காலம் வரும், தகாரபு ஸமான், காலங்கள், அந்த காலம் சுருங்கி போய்விடும். அந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி சுருங்கும் தெரியுமா? அஸ்ஸனா, ஒரு வருடம், கஷஹர், ஒரு மாதத்தை போல உங்களை கடந்து போகும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது நானும் நீங்களும் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படி கண்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளம், மறுமை நெருங்குகிறது என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, கியாமத்துடைய நாள் நெருங்குகிறதென்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. பாதிரு பில் அமால், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய அமலை முற்படுத்துங்கள். எப்படியான காலம் வரும் வரைக்கும் தெரியுமா? எப்படியான காலம் வருவதற்கு முன்னால் தெரியுமா? இந்த உலகத்தில் ஃபித்னா மெலிந்து போய்விடும்.
எப்படி காரிருளில் இருளை நீங்கள் பார்ப்பீர்களோ அப்படியான ஃபித்னாக்கள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய அமலை முற்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதனால் தான் எங்களுடைய எஞ்சிருக்கக்கூடிய துனியாவின் வாழ்வை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொன்னார்களோ அதை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு புறப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களை படைத்து பல கோணங்களில் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சிலர்களை படித்தவர்களாக, பட்டதாரிகளாக, சிலர்களை ஏழைகளாக, சிலர்களை வசதி படைத்த மிகப்பெரிய செல்வந்தர்களாக, சிலர்களை நடுத்தரமானவர்களாக அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அமைப்பிலே படைத்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், செல்வத்தை பற்றி, பணத்தை பற்றி, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. சுருக்கமாக தெளிவாக ஒருவர் விளங்கிக் கொள்ளுகின்ற அளவு அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அடியார்களே, வஅலமு, அல்லாஹ் சொல்றான், உங்க புத்தியை வைத்து கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பேசுகிறான் தெரியுமா? நீங்க கணக்கெடுக்காமல் விட்டுடுவீர்கள் என்பதற்காக வஅலமு என்று அல்லாஹ் பேசிவிட்டு சொல்கிறான், அன்னமா அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும், உங்களுக்கு பிள்ளை குட்டிகளையும் செல்வங்களையும் சொத்துகளையும் தந்திருக்கிறோம். அது எதுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு ஃபித்னா, சோதனை. அல்லாஹ் சொல்றான், சோதனை என்று சொல்றான். எனக்கு உங்களிடத்திலும் இருக்கிற செல்வத்தை, பிள்ளைகளை. அப்படி என்றால் அந்த சோதனையை நலவாக மாற்றுவதற்கும் வலுவை சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, அதைத்தான் எடுக்க வேண்டும், அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது சொல்கிறான், செல்வத்தை தந்திருக்கலாம், மாடா மாளிகைகளையும் காணிக்க பூமிகளையும் வாகனங்களையும் தந்திருக்கிறான் என்றால் நானும் நீங்களும் நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அவன் நினைக்கிறானாம், அவன் கொடுத்த அந்த வசதி வாய்ப்பை வைத்து நினைக்கிறானாம், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னை சங்கைப்படுத்தி விட்டான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்காமல் குறைத்து ஏழையாக வாழ வைத்தால் ஃபயகூலு அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று ஏழை நினைக்கிறானாம். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லான், கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், அப்படி அல்ல விஷயம், புரிந்து கொள்ளுங்கள் என்கிறான். செல்வத்தை தந்தது சோதனை, அந்த சோதனையை நலவாக மாற்றுவதற்கு வழியை தேடு. அதற்கும் நான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வழி சொல்லி தந்திருக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, செல்வம் இருப்பவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன் அல்ல என்று பொருள் அல்ல. ஏழையாக இருப்பவன் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்தவன் என்ற அடையாளம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், என்னிடத்தில் யார் சிறப்பானவர்கள் தெரியுமா? யார் உள்ளத்திலே, யார் ஈமானில, நெஞ்சிலே என்னை பற்றி அச்சம் இருக்குமோ அவர்கள் தான் நம்முடைய ஆக்கள், அவர்கள் தான் ஏண்ட ஆக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். செல்வத்தை வைத்து எடை போடாதீர்கள், எளிமையை வைத்து எடை போடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், என்னிடத்தில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அடியார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, செல்வங்கள் என்பது அல்லாஹ் தந்த சோதனை, அதனை நலவாக மாற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வல்லாஹி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்களிடத்திலே நீங்கள் வறுமையாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து அஞ்சவில்லை, பயப்படவில்லை. வலாக்கின்னி அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத துன்யா அலைக்கும்,
நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் பயப்படுவது எதை பற்றி தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் துனியாவை விசாலமாக தந்து, அப்படி என்றால் செல்வங்களை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கொளிக்க வைத்து, கமா அலாமன் கான கபுலக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை அடைவதற்காக அவர்களுக்கு மத்தியில் போட்டி அவர்களுக்கு மத்தியில் ஃபித்னாவை உருவாக்கி அவர்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்கி துனியாவுக்காக செத்து போனார்களே, அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஏழையாக இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். ஏழை பணக்காரனை விட 500 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு இந்த துனியா கிடைக்கப்பட்டு அந்த துனியாவை வைத்து நீங்கள் நான் முன்னையா நீ முன்னையா என்று உங்களுக்குள்ளேயே தர்க்கங்களையும் உங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகளையும் உருவாக்கி நீங்கள் அதிலே உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த செல்வத்தை புனிதப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஜகாத் என்கின்ற ஒரு கடமையை நம் மீது கடமைப்படுத்தியிருக்கின்றான். உன்னுடைய செல்வம் பரிசுத்தமாகுவதற்கு, உன்னுடைய செல்வம் உன்னிடத்தில் இன்னும் அதிகரிப்பதற்கு, சாதாரணமான அதிகரிப்பல்ல, உன் மனதையும் உன் உலகத்தின் வாழ்க்கையையும் மறுமையின் வாழ்க்கையும் மகிழ்ச்சி படுத்துவதற்கல்ல, உன்னுடைய செல்வத்தை புனிதப்படுத்தும் ஒரு முறை அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை எப்படியோ ஜக்காத்தும் அதன் மூலமாக உன் ஜக்காத்தை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களோடு மிக சிறந்த மிகப்பெரிய சஹாபா தோழர்களும் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு புழுதி நிறைந்த மண்கள் காற்று வீசியவாறு தூரத்திலே இருக்கிறது. கடுமையான புழுதி வீசுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு கேட்கிறார்கள், தோழர்களே, திடீரென்று ஏன் இந்த புழுதியின் காற்று வீசுகிறது என்று கேட்டபோது சொன்னார்கள், செல்வந்தர்களே, கவனமாக இதை கேளுங்கள். இது சாதாரணமான கட்டுக்கதைகள் அல்ல, சஹீஹான ஹதீஸ்களாக இருக்கிறது. சொன்னார்கள் சஹாபாக்கள், யார ஆயிஷா ரதியல்லாஹு உம்மஹாத்துல் முஃமினீன், எங்களுடைய தாயே, அது என்ன தெரியுமா? ஷாமிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய ஒட்டக கூட்டங்களின் கால்கள் படப்பட நடந்து வருகின்ற புழுதிகள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இதை பார்த்ததும் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் சஹாபாக்கள் சொன்னார்கள், அது ஷாமில் இருந்து வியாபார பொருள்களை சுமந்து வருகின்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய பொருள்களும் அவர்களுடைய ஒட்டக கூட்டங்களும் ஆயிஷாவே என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு இதை கேட்டதும் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொர்க்கவாதிதான். நபி அவர்கள் ஒரு நாள் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், நபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொர்க்கவாதிதான், ஆனால் அவர்கள் சொர்க்கத்திற்கு தவண்டிதான் செல்வார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி நபி அவர்கள் சொன்னார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு இந்த உலகத்தில் அதிகம் செல்வத்தை அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுக்கு கொடுத்திருக்கிறான். அதன் கணக்கு வழக்குகளை மறுமையில் அவர்கள் நிறைவேற்றிவிட்டு வரும்போது தாமதமாகி அவர்கள் தவழ்ந்துதான் வந்து சேர்வார்கள் சொர்க்கத்திற்குள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, செல்வம் தந்திருப்பதென்பது அதை பரிசுத்தப்படுத்தும் வழிகளை கொண்டு அவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஒரு மூமின். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கம் நுழைபவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆனால் ஏன் தவண்டு வருவார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் கணக்கு வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு கதம அப்தின் யௌமல் கியாமah, மறுமையுடைய நாளில் என்னுடைய அடியார்களின் கால் பாதங்கள் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கப்பட மாட்டாது. யுஸ்அலு அர்பஅன்
4 விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லாத வரை. அதில் ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அன்மாலிஹி இன் ஐனக்தஸபஹு ஃபீமா அன்ஃபகஹு. ஒரு மனிதன் சம்பாதித்த சம்பாதிப்பை பற்றிய கணக்கும் அதை செலவழித்த செலவை பற்றிய கணக்கு வழக்கும் அதில் இருக்கும். நீ எங்கிருந்து இதை உற்பத்தி செய்தாய், உழைத்தாய், அதை ஈட்டினாய், எங்கிருந்து, எதற்காக செலவழித்தாய், 2 கணக்கு முடிக்கும் போதே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் சென்றுவிடும். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்களாம் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஆலி முஹம்மதின் கூதா, யா அல்லாஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் முதுக நிமித்தி வாழ்ற அளவுக்கு சாப்பாடு தந்தா போதும் யா அல்லாஹ். அல்லாஹும்ம, நபி அவர்கள் கேட்பார்களாம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம அமித்னி மிஸ்கீனா வஹீனி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மஅ ஸும்ரத்தில் மசாகின். என்னை யா அல்லாஹ் உலகத்தில் வாழ வைக்கும் போது ஏழையாக எளிமையாக வாழவை, என்னை மரணிக்கின்ற நேரத்தில் எளிமையாக மரணிக்கவை, நாளை மறுமையில் எளிமையான கூட்டத்தோடு என்னை எழுப்பாட்டுவாயாக. நபியுடைய துவா. நபி கேட்டிருந்தால் உஹது மலையை அல்லாஹ் தங்கமாகி கொடுத்திருப்பான். ஏன்? நபியோட ரொம்ப இரக்கம். அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் நேசித்த மிக முக்கியமான மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியோடு பல நாட்கள் கழித்தார்கள். அல்லாஹ் கேட்டிருந்தால் கொடுத்திருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அறுவடை காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செல்வங்களை, நெல்களை, பணங்களை, சொத்துக்களை பரிசுத்தப்படுத்துகின்ற ஜக்காத்தில் விளையாடி விடாமல், அதில் கோட்டை விட்டு விடாமல், அதிலே பதுக்கல் செய்து விடாமல், எந்த ஊரில் ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு உரியவர்களிடக்கு கொடுக்காமல் பதுக்குவார்களோ, அந்த ஊரில், அந்த பிரதேசத்தில் பயங்கரமான சூட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஜகாத் என்றாலே உங்களுடைய செல்வத்தை வளர்ப்பதென்ற அர்த்தம், உங்களின் செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவதென்ற அர்த்தம். நீங்கள் உங்களுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு சரியான நிசாபின் அடிப்படையில் பிரித்து கொடுத்தீர்களா, அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் யார் நஷ்டமடைந்தாலும் உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் விளையாட மாட்டான். இது அல்லாஹ்வின் வாக்கு. இன்ன வஅதல்லாஹு ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. அல்லாஹ் ஒரு நாளும் வாக்கு மீற மாட்டான். ஆனா இன்னும் எங்கட உள்ளத்தில ஜக்காத்தை பற்றிய சரியான நம்பிக்கை வரல. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா ரிபா என்கின்ற வட்டியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தோல்வியாக கஷ்டமாக்கி வைத்திருக்கிறான். எங்களுடைய சதக்காவை எங்களுக்கு அல்லாஹ் வளர்ச்சியாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பாக விவசாயிகளோடு அல்லாஹ் சில வசனங்களோடு பேசுகிறான். அந்த வசனம் விவசாயிகளுக்கென்றே பேசுவதை போல இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், ஏ விவசாயியே, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீ உன் விவசாயத்திற்காக தண்ணீர் கேட்கிறாயே, உன்னால் ஒரு தண்ணீர் துளியை உருவாக்க முடியுமா? நீ உருவாக்கி உன் பயிருக்கு தண்ணீர் விடுவாயா? உன்னுடைய வேளாண்மைக்கு உனக்கு தண்ணீர் விடுவதற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அல்லாஹ் கேட்கிறான் தண்ணீர விஷயத்தில, ஏ அடியார்களே, இந்த வானத்தில இருந்து நாங்கள் மலைகளாக பொழிய வைக்கின்ற தண்ணீரை நீங்கள் குடிக்கிறீர்களே, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் உங்களுடைய விவசாயத்துக்கு எடுக்கிறீர்களே, உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் எடுக்கிறீர்களே, அன்தும் அன்ஸல்துமூஹா மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அந்த தண்ணிய மேகத்திலிருந்து இறக்கிறது நீங்களா நானா என்று கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ பெரிய ஆள் மாதிரி, பெரிய கொம்பன் மாதிரி எங்கட விவசாயத்துக்கு தண்ணி வருகிறங்கிறாயே,
நான் இந்த தண்ணியை நிப்பாட்டினால் மேகத்திலிருந்து பொழியாமல் உனக்கு தண்ணி எடுத்து கொண்டு வந்து தாரது யாரு என்று கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. கேட்டு விட்டு அல்லாஹ் கேட்கிறான், லவ் நஷஅ ஜஅல்னா உஜாஜன், நான் சரி நீ இறக்குற தண்ணீரை நான் அல்லாஹ் கேட்கிறான், இறக்குற தண்ணீர் நீ அதை வச்சு பெருமை அடிக்கிறாயே, உன் விவசாயத்தை பத்தி பெருமையாக சொல்கிறாயே, ஜக்காத்தே கொடுக்க மாட்டாய், வார களவட்டியில வார ஏழைகளுக்கு ஒரு மறைக்கால் அந்த பீங்கானினால் அள்ளி கொடுத்து விட்டு ஜக்காத்து கொடுத்து நினைக்கிறாயே, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த மலையை நான் இறக்கிறது மாத்திரம் அல்ல, நீ இறக்கிறாயா நான் இறக்கிறேனா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓண்ட வயலுக்கு இறங்கின அந்த தண்ணியை நான் உப்பாக மாற்றினால் உனக்கு யாரு தண்ணி கொண்டு தருவது என்று அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுக்காவது நீ நன்றி செலுத்த வேண்டாமா? என்ன நன்றி, என்ன நன்றி? இந்த விவசாயத்தில் அல்லாஹ் நன்றி செலுத்தும்படி கேட்கிறானே, என்ன நன்றி? ஜக்காத்தை கொடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. உன் கணக்கை இட்டு உனக்கு தந்த விவசாயத்தின் விளைச்சலை கணக்கிட்டு கொடு என்கிறான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அதைத்தான் நன்றி செலுத்து. உனக்கு தண்ணிக்கு தண்ணியை இறக்கி வைத்து, உனக்கு எப்ப வெயில் விழணுமோ வெயிலை இறக்கி வைத்து, எப்ப மழை பெய்யணுமோ அப்ப மழையை இறக்கி வைத்து, ஓண்ட அறுவடை காலத்தில் மழையே பெய்யாமல் ஓண்ட விவசாயத்தை வெட்டி வாரத்துக்கு நான் செஞ்ச உதவிக்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால், அந்த ஜக்காத்தை கொடுத்து நீ நன்றி உள்ளவனாக மாறு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த செல்வத்தை நமக்கு ஃபித்னாவாக சோதனையாக ஆக்கியிருக்கிறான். அதை நலவாக மாற்றும் முறையை அல்லாஹ் சொல்றான். உன் செல்வத்தின் ஜக்காத்தை கொடு, பதுக்காதே, பதுக்கினால் அடுத்த முறை நான் உன்னை சோதிப்பேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், எங்களுடைய விவசாயத்தின் நெல்லை வைத்து கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அஃபரைதுமா தஹ்ருஸூன அன்தும் தஸ்ரஊன அம் நஹ்னு ஸாரிஊன். அல்லாஹ் கேட்கிறான், உன்ட 10 ஏக்கருக்கு 10 ஏக்கரை வச்சு கொண்டிருக்கிறாயே, 5 மூடைய முளை நெல்லாக 5 மூடைய ஊற வச்சு கொண்டு போய் உன்ட 10 ஏக்கர்லையும் விளைய வச்சுட்டு 10 மூட நெல்லுக்கு 100-200 மூடை கொண்டு வருகிறாயே, அந்த மிச்ச மூடை யார் தந்ததப்பா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை படியுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரா வாக்கியாவிலே கேட்கிறான், அஃபரைத்தும், நீங்க பார்க்கலையா, 10 மூடை கொண்டு போய் 10 ஏக்கருக்கு வீசிட்டு 100-200 மூடை கொண்டு வருகிறாயே, வீசின 10 மூடைக்கு 100 கொண்டு வருகிறே, இந்த 90 மூடையும் எங்கிருந்து வந்தென்று நீ பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். இந்த வெள்ளாமையில் நீ போட்ட ஒரு நெல்லில் இருந்து 100 நெல்லை நான் விளைவிக்கேனா அல்லது நீ விளைவிக்கிறாயா? உன்ட பயல் என்று நினைச்சுக்கிறாயா? உன்னுடைய எண்ணெய் என்று நினைச்சிருக்கிறாயா? அல்லாஹ் சொல்றான், நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ் நஷா, நான் நாடினால், நான் நினைச்சேன் என்றால், விவசாயியே, அல்லாஹ் விவசாயிகளுக்கு சொல்லும் ஆயத்தை போல இருக்கிறது. வலவ் நஷா, நான் நினைத்தால் அதனை லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபல்லல்தும் தஃப்கஹூன். நான் நினைச்சா அந்த நெல்லுக்குள்ள இருக்கிற அந்த மணிய வெறும் பதராக ஆக்குவேன். எனக்கு ஏலும் அது. அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஏலும் அது. அதுக்குள்ள இருக்கிற நெல்ல பதராக்குறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட தேவையில்லை. அதை செய்யாம உனக்கு 100-200 மூடைய ஓண்ட மெஷின்ல கட்டிக்கு போறதுக்கு தாரனே, சக்காத்து கொடுக்கிற நினைவு இல்லையா உனக்கு? கொடுக்க மாட்டாயா? இதுக்கெண்டே நான் 8 கூட்டத்தை வச்சிருக்கிறேனே, இதுக்கெண்டு 8 கூட்டம் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களே. அந்த ஏழைகளின் வயிற்றில் அடித்தால், அந்த 8 கூட்டத்தின் வயிற்றில் அடித்தால், அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு அடிக்க ஆரம்பிப்பேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஒரு காலம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும்,
உங்களுடைய ஜக்காத்தை உரிய காலங்களில் கொடுத்து நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு காலம் வரும், எப்படியான காலம் என்றால் தஸத்தகு ஃபஇன்னஹு யாத்தி அலைக்கும் ஜமானுன், சக்காத்து பொருள்களை தண்ட முதுகுல சுமந்து கொண்டு ஒவ்வொரு வீடா போய் என்ற ஜக்காத்தை எடுங்க என்று சொல்வாங்களாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியான ஒரு ஜமான் வரும், ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் எம்சி ரஜுலும் பிஸதகதிஹி, அந்த நேரத்தில் அந்த மக்கள் செல்வாங்களாம், அந்த ஏழைகள் சொல்வார்களாம், ஃபலா தஜிது மின் யக்பலுஹா, இப்ப எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றா சொல்வாங்களாம், யகூலு ரஜுலு லவ் ஜிஅத பிஹா பில் அம்ஸ், நேத்து இதை எடுத்துக்கு வந்திருந்தீங்கடா, எங்களுக்கு நேத்து தேவை இருந்துச்சு, இன்றைக்கு தேவையில்லை, நீங்க எடுத்துக்கு போங்க என்று திருப்பி அனுப்புவார்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து விடுவான் மக்களிடத்திலே. அதுக்குத்தான் சொன்னாங்க, பாதுரு பில் அமல், உங்களோட அமல்களை முற்படுத்தி அனுப்புங்க, உங்களோட அமல்களை அவசரப்படுத்துங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு காரணம் இதுதான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், மா மின் சாஹிபின் தஹபின் வலா ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்துக் கொண்டிருப்பவனுடைய ஜக்காத்தை பற்றி கேட்டார்கள். கொடுக்காம, நபி அவர்கள் சொன்னார்கள், கொடுக்காம பதுக்கி ஒதுக்கி உள்ளுக்கு வச்சு லோக்கர் பண்ணி வச்சிருக்கிறான், இவன் விஷயத்தை ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் கேட்டார்கள். போனார்கள், கேட்டதும் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யௌமுல் கியாமஹ், நாளை மறுமையில் துனியாவில் தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து செல்வந்தனாக வெச்சவனை பத்தி கேட்டாங்க சஹாபாக்கள். இவன் ஜக்காத்திர நிலை என்ன யா ரசூலல்லாஹ், இவனுக்கு இதை கொடுத்ததற்கு பின்னாலும் அதன் நிசாபின் கணக்கின் அடிப்படையில் அவன் ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் இவனை கொண்டு வருவான் அல்லாஹு தஆலா. உலக மக்கள் இருப்பார்கள், உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான், எல்லாருக்கும் முன்னாலும் கொண்டு வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா இதா கான யௌமுல் கியாமஹ் சுஃபிஹத் லஹு ஸஃபாயிஹ மினன் நார், அந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹ் நெருப்பு கங்குகளிலே போட்டு உருக்கி அதிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய முதுகிலே சிவில் வைப்பான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதுக்கி வச்சிருந்தான், ஒளிச்சிருந்தான், ஜக்காத்து கொடுத்தா குறையும் என்று நினைச்சான். இவன் மறுமையில் பயங்கரமான கட்டம் இருக்கிறங்கிற மறந்துட்டான், தெரியும், நினைச்சிட்டான், நடக்க மாட்டான்னு நினைச்சிருப்பான். அதெல்லாம் எங்க நடக்கிற மறுமையில சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வச்சிருந்த தங்கம் வெள்ளி அல்லாஹ் தஆலா உருக்கி நரகத்தின் நெருப்பு நாம வச்சிருக்கிற நெருப்பு அல்ல, நாம வச்சிருக்கிற நெருப்பை விட 69 மடங்கு நெருப்பு கூட, சுப்ஹானல்லாஹ், அதுல உருக்கி அல்லாஹ் முதுகுல வைப்பான். கொடுத்திருந்தா உனக்கு ஏன் இந்த அதாபு? திரும்ப கேட்டாங்க சஹாபாக்கள், சஹாபா தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வலா சாஹிபுல் இப்ல், ஒட்டகத்தினுடைய உரிமையாளர், ஒட்டகத்துக்கு ஜக்காத்தை பற்றி சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் இவனை கொண்டு வருவான் அல்லாஹ், இவன் வைத்திருந்த ஒட்டகம், ஒட்டகத்தின் குட்டி, குட்டியினுடைய குட்டி அனைத்தும், எத்தனை குட்டி இந்த உலகத்தில் அந்த ஒட்டகம் போட்டதோ அனைத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில். கொண்டு வந்த அல்லாஹ் சொல்வான், உனக்கு ஜக்காத்தை நிறைவேற்றாததனால் இவனை உன் கொம்புகளினாலும் கால் புலம்புகளினாலும் மிதித்து அவனை நாசமாக்கி என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். இப்படித்தான் மாடு ஆடு ஒட்டகங்களுக்கும் இதே சட்டம் தான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் நெல்லை பதுக்கியவர்களுக்கு என்ன நிலைமை என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே. உனக்கு தந்த செல்வம் ஃபித்னா, அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு வழி உன்னுடைய ஜக்காத், அதை ஒழிக்கிறாயே, அதை இல்லாமல் ஆக்குறாயே. நாம நினைக்கிற மாதிரி ஜக்காத்தை கொடுத்து முடிஞ்சா ஜக்காத் என்றாகுமா? அல்லாஹ் சொன்னது, ரசூல் சொன்னதனுடைய நிசாப் கணக்கின்படி உன்னுடைய ஜக்காத் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னால் பெரிய ஃபித்னா வந்தது. அதிலே மிகப்பெரிய ஃபித்னா சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். சொன்னாங்க அந்த மக்கள், நாங்கள் தொழுவோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். அன்பானவர்களே, கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்படி யார் சொல்வானோ
லா உகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, எவன் இந்த பூமியில் ஜகாத்தையும் சலாத்தையும் தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிச்சு பேசுவானோ அவனோடு நான் போர் தொடுப்பேன். அப்படி என்றால் இந்த நாடு, நமது இலங்கை நாடு இஸ்லாமிய நாடாக இருந்தால், ஜக்காத்தை கட்டவில்லை என்றால், ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் சட்டம் என்ன தெரியுமா? அவங்களை கொலை செய்வதற்கு அளவு போராடுறது சட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு சட்டத்தை வைத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் கம்பி எண்ணுவார்கள். அவர்கள் கட்டாத ஜக்காத்துக்கு அவர்கள் வரி கட்ட வேண்டிய சட்டங்கள் எல்லாம் வரும். அப்படி என்ற அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு இறுக்கமாக ஜக்காத்தை இஸ்லாம் பேசியிருக்கிறது என்பதை பாருங்கள். எனவே நானும் நீங்களும் அறுவடை காலத்தில் இருக்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலும் நம்முடைய ஜக்காத்தை விட்டு நம்முடைய வேலையை பார்த்து விடாமல் ஜக்காத்தை கணிப்பிட்டு நம்முடைய எல்லா பொருள்கள், சங்கங்கள், அதே போன்று வயற்காணிகளில் நெல் விளைச்சல்களை வைத்து அதனுடைய நிசாபை பெரும் பெரும் உலமாக்கள் நமது ஊரில் இருக்கிறார்கள், பெரும் தகமைக்குரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள், அதனுடைய ஜக்காத்தினுடைய நிதியம் இருக்கிறது. சட்டங்களை கேட்டு அதனை ஒப்படைத்து உங்களுடைய பொருளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டி அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் தொழுகையை நிலைநாட்டுவதை போன்று ஜக்காத்தை நிலைநாட்ட தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய உற்றார் உறவினர்களின் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை விட்டு மரணித்த எங்களுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய செல்வத்தை ஜக்காத்தின் மூலம் பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அதிலே உலோபித்தனம் காட்டாமல் பரிசுத்தமான ஈமானோடு அந்த ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. மன உள்ளத்தை ஏற்படுத்துவாயாக. தூய்மையான உள்ளங்களை கொண்டதாக எங்களுடைய உள்ளத்தை மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தில் ஈமானை, தக்வாவை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களை பாவங்களை நினைத்து தஹஜ்ஜத்தில் எழும்பி அளவைப்பாயாக. எங்களுடைய நாவுகளை முதடுகளையும் உன்னுடைய ஞாபகத்தினால் திக்கிரினால் எந்த நேரமும் நனைய வைப்பாயாக. எங்களுக்கு கல்வி போட்டி ஆசான்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தவர்களுக்கு அருள் புரிவாயாக. யாரெல்லாம் மண்ணறையில் அவர்கள் வாழ்வார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى زاد الآخرة، فمن أخذها فقد فاز فوزا عظيما، ومن تركها فقد خسر خسرانا مبينا. وقال الله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تصدقوا فإنه يأتي عليكم زمان يمشي الرجل بصدقته فلا يجد من يقبلها، يقول الرجل لو جئت بها بالأمس لقبلتها، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد مليك بر رؤوف رحيم، إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم
بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن سبتين الكريمين عن حسن وحسين رضي الله تعالى عنهما، وعن فاطمة بنت رسول الله تعالى وعنها عباد الله الصالحين أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تصب خلقنا بالنار، ولا تجعل من خطب النار، فإن بئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العليم الجليل الجبار، واذكركم واشكروا ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. وأقيم الصلاة.